காலங்களா இருக்கு. காய்ச்சல், சளி வந்து இயல்பா ஏற்படுது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில நல்ல மழை பெய்யும்போது, நல்ல காற்று சுவாசிக்கிறதுனால, தேங்கி இருக்க உடல்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியேறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும் இந்த உடல். அதனால தான் இந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், சளி எல்லாம் வெளியேறும். நம்ம இந்த வெளியேற நுரையீரல்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள முதல்ல நிறுத்தாதீங்க. அடுத்து காய்ச்சல் வருதுன்னா, உங்களுக்கு உடல் வந்து கழிவுகள வெளியேத்துற வேலைய தொடங்கியிருக்கனால, உங்களுக்கு பசி, தாகம் இருக்காது. ஏன்னா, உடல் அசதி, சோர்வு இருக்கும்போது, உங்களுடைய உள்ளுறுப்புகள்லாம் அசதி, சோர்வு இருக்கும். அதனால அதுக்கு ஓய்வு குடுத்துட்டு, கொஞ்சம் பழங்கள், இந்த சீசன்ல மழை சீசன்ல பழம் சாப்பிடலாமா? இன்னொன்னு பழங்கள் வந்து இயற்கையா படைக்கப்பட்டது. அது உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. உடல்ல பிராண சக்தி அதிகமா எடுத்துட்டு, கழிவுகள நீக்கும்போது, உங்களுக்கு அந்த கிருமியா இருக்கலாம், உடல் நோய் தொற்றுகளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது உடல்ல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட, அந்த கழிவுகள் கூட வெளியேறி ஆரோக்கியமாக நம்ம உடம்ப வச்சுக்கும். ஸோ நமக்கு என்னன்னா, பயம் தான் பெரிய வியாதியா இருக்கு.